ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி சாம்பார் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூடாக மெழுது வடை செஞ்சுட்டு அதை இப்படி சாம்பாரில் செஞ்சு அதில் ஊற வச்சு சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு, தனியா, உளுந்து, வெந்தயம், அது கூட கொஞ்சமாக வரமிளகாய், காஷ்மீரி மிளகாய் எண்ணெயில் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நீட்டமாக நறுக்குனது நல்லா வதக்கிட்டு அது கூடயே கொஞ்சமாக தக்காளி, உப்பு எல்லாமே போட்டுக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், அது கூட புளி தண்ணி எல்லாமே போட்டுட்டு வேக வச்சு நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு, அது கூட அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இது கொஞ்சம் நிறைய தண்ணி நம்ம விட்டுக்கணும், தண்ணியாக தான் இருக்கணும். விட்டுட்டு லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாரில் கொஞ்சம் மெதுவடையை போட்டு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை தூவி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.